ஓகே. இந்த வீடியோல நாம இப்ப பார்த்து வர குயிக் ரிவிஷன் இந்த சீரீஸ்ல இன்னைக்கு வந்து பின்னங்கள் பாடம் சம்பந்தமா பார்க்க போறோம். கிரேட் 9 உடைய 3வது யூனிட். இந்த பின்னங்கள் சம்பந்தமான நாங்க அறிமுகங்களை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் இதுக்கு முந்தைய வகுப்புகள்ல. ஓகே. இந்த பாடத்துல வந்து நாம் துரிதமிட்டு செய்து கொள்வோம். ஓகே, பாடங்களை பத்தி பார்க்கலாம். அலகு பின்னங்கள், அதாவது பின்னங்களின் வகைகளை பத்தி பார்க்கலாம். அலகு பின்னங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பின்னத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் அதுல 2 இலக்கங்கள் காணப்படும். அதுல ஒண்ணு நாம வந்துட்டு சொல்லுவோம் பகுதி எண் என்றும், கீழே உள்ள இலக்கத்தை பகுதி எண் என்றும், மேலுள்ள இலக்கத்தை தொகுதி எண் என்றும் சொல்லுவோம். உதாரணமாக 3 கீழ் 5 என்று சொன்னால் 3 தொகுதி எண்ணாகவும் 5 பகுதி எண்ணாகவும் இருக்கும். இந்த தொகுதி எண் ஒன்றாக காணப்படுகின்ற பின்னங்களை வந்துட்டு அலகு பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 1 கீழ் 5, 1 கீழ் 7, 1 கீழ் 13 இவையெல்லாம் அலகு பின்னங்களாக காணப்படும். அதாவது தொகுதியில் ஒன்றாக காணப்படும் பின்னங்கள். இரண்டாவது வகையான பின்னங்களை முறைமை பின்னங்கள் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், தொகுதி எண்ணை விட பகுதி எண் பெரிதாக காணப்படும் பின்னங்கள் முறைமை பின்னங்கள். ஒரு பின்னத்தை எழுதுறதுக்குரிய சரியான முறை முறைமை பின்ன முறையாகத்தான் இருக்கும். அதாவது 3 கீழ், உதாரணமாக 3 கீழ் 5, 7 கீழ் 9, 11 கீழ் 17 இவ்வாறான பின்னங்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் தொகுதி எண்களை விட பகுதி எண்கள் பெரிதாக காணப்படும். முறைமை இல்லா பின்னங்கள் அப்படின்னு சொன்னால் மாறி தொகுதி எண்கள் வந்துட்டு பகுதி எண்ணை விட பெரிதாக காணப்படும். 8 கீழ் 7, அதே மாதிரி 13 கீழ் 5, அதே மாதிரி 19 கீழ் 14 இவ்வாறான பின்னங்கள் முறைமை இல்லா பின்னங்கள் என்று சொல்லப்படும். ஓகே. கலப்பு எண்கள் முறைமை இல்லா பின்னங்கள் வந்துட்டு ஒரு பின்னத்தை எழுதுவதற்கான சரியான முறை இல்லை. அப்ப இந்த முறைமை இல்லா பின்னங்களை வந்துட்டு நாம கலப்பு எண்களாக மாற்றி எழுதுவோம். கலப்பு எண்களாக மாற்றும் பொழுது இந்த முறைமை இல்லா பின்னங்களினுடைய தொகுதி எண்ணால் பகுதி எண் பிரிக்கப்படும். உதாரணமாக இந்த 13 கீழ் 5 அப்படிங்கிற முறைமை இல்லா பின்னத்தை எடுத்துக்கொள்வோம். இதுல வந்துட்டு நாம செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த கலப்பு எண்ணாக மாத்துறதுக்கு இந்த தொகுதி எண்ணால பகுதி எண்ணை பிரிக்க வேண்டும். 13ல் 5 எத்தனை முறை வரும்? 2 முறைகள் வரும். 2. கீழே உள்ள பகுதி எண்ணை அப்படியே போட வேண்டும். இப்போது இந்த 2 இலக்கங்களையும் பெருக்கினால் 5 10. இன்னும் எத்தனை தேவைப்படும் இந்த தொகுதி எண் வருவதற்குன்னு பார்த்து அதை மேல போட வேண்டும். இது வந்துட்டு கலப்பு எண்களை காண்பதற்கான முறையாக இருக்கும். ஒரு முறைமை இல்லா பின்னத்தை எப்பொழுதும் கலப்பு எண்ணாக நாங்க மாற்றுவோம். அதே மாதிரி 21 கீழ் 6 அப்படிங்கிற ஒரு முறைமை இல்லா பின்னத்தை எடுத்துக்கொள்ளும். 21ல் 6 எத்தனை முறை அடங்கும்? 3 முறை வரும். கீழே உள்ள பகுதியை அப்படியே போடுவோம். 3 6 18. 21 வரணும்னா இன்னும் எத்தனை சேர்க்கணும்? 3 சேர்க்கணும். ஆகவே 3 6ல் 3ஆக இது காணப்படும். அதே மாதிரி 25 கீழ் 7 என்கிற ஒன்று எடுத்தோம்னு சொன்னால் 25ல் 7 3 முறை வரும். 7 21ஆக இருக்கும். மீதி 4ஆக இருக்கும். இதே மாதிரி கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றும் போது இந்த செயற்பாடு மாற்றமாக நடைபெறும். 3ஆல் 7 பெருக்கப்பட்டு அதனோடு 4 கூட்டப்பட்டு வாரது தொகுதி எண்ணாக இருக்கும். அதே மாதிரி கீழே உள்ள பகுதி எண் அப்படியே பகுதி எண்ணாக வரும். 3 18, 18உடன் 3ஐ கூட்டுகின்ற பொழுது அது 21ஆக இருக்கும். கீழே வர பகுதி எண் அப்படியே போடப்படும். இது வந்துட்டு கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுகின்ற முறையாக இருக்கும். பின்னங்களின் நிகர்மாறு அப்படின்னு சொன்னால் அந்த பின்னங்களை நாங்கள் தொகுதி எண்ணை பகுதி எண்ணாகவும் பகுதி எண்ணை தொகுதி எண்ணாகவும் எழுதுகிறத பின்னங்களின் நிகர்மாறு அப்படின்னு சொல்லும். உதாரணமாக 3 கீழ் 5 என்னும் பின்னத்தினுடைய நிகர்மாறு யாதாக இருக்கும் என்று சொன்னால் பகுதி எண் தொகுதி எண்ணாக மாறும். 5 கீழ் 3ஆக இருக்கும். 3 கீழ் 8 என்று சொன்னால் நிகர்மாறு 8 கீழ் 3ஆக காணப்படும். அதே மாதிரி ஒரு கலப்பு பின்னம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கலப்பு பின்னத்தை நாங்கள் முதல்ல முறைமையில்லா பின்னமாக மாற்றிட்டு அதனுடைய நிகர்மாற எழுதுவோம். உதாரணமாக 1உடன் 5ல் 3 இதனுடைய நிகர்மாறை கேட்டாங்கன்னு சொன்னால் முதல்ல வர முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். முறைமையில்லா பின்னமாக மாற்றும் போது 1 5 5 5 3 8 கீழ் 5ஆக இருக்கும். இதனுடைய நிகர்மாறு 5 கீழ் 8 என்று சொல்லுவோம். எந்த ஒரு நாங்கள் கணித்தல் செய்கின்ற பொழுதும் முறைமையில்லா பின்னங்கள், அதாவது கலப்பு பின்னங்களை வைத்துட்டு செய்ய முடியாது. எனவே அதனை முறைமையில்லா பின்னங்களை மாற்றிதான் நாங்கள் செய்யணும். அதே மாதிரி ஒரு முழு எண்ணினுடைய நிகர்மாறு அதனை 1 கீழ் என்று எழுதுவதாக இருக்கும். இப்ப முழு எண் 2னுடைய நிகர்மாறு 1 கீழ் 2ஆக இருக்கும். முழு எண் 5னுடைய நிகர்மாறு 1 கீழ் 5ஆக இருக்கும். இது பின்னங்களின் நிகர்மாறு. சமவெளி பின்னங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பின்னத்தை வந்துட்டு அதனுடைய தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால் பெருக்குதல் அல்லது ஒரே எண்ணால் பிரித்தல் என்று அர்த்தமாகும். எனவே சமவெளி பின்னம் உதாரணமாக 6 கீழ் 8 என்கின்ற ஒரு பின்னத்தினுடைய சமவெளி பின்னம் நான் இந்த 2 இலக்கங்களையும் மேலும் கீழும் 3ஆல பெருக்கிறேன். ஆகவே 18 கீழ் 24 என்பது இந்த 6 கீழ் 8னுடைய சமவெளி பின்னமாக இருக்கும். இதே போன்று 15 கீழ் 21 ஒன்று வச்சுக்கணும்.
நான் இது ரெண்டையும் 3ஆல பிரிக்கிறேன், மேலேயும் கீழேயும். ஆகவே 15 3ஆல பிரிச்சா 5 முறை, 21 3ஆல பிரிச்சா 7 முறை. ஆகவே இந்த 15 கீழ் 21னுடைய சமவெளி பின்னம் ஒன்றாக 5 கீழ் 7. ஒரு பின்னத்துக்கு ஏகப்பட்ட சமவெளி பின்னங்கள் காணப்படும். இப்ப 6 கீழ் 8 நான் மேலும் கீழே 3ஆல பெருக்கின மாதிரி வேறு இலக்கங்களாலும் பெருக்குவேன். உதாரணமாக 5 கீழ் 5ஆல பெருக்கினேன்னு சொன்னால் 30 கீழ் 40 சொல்லுவேன். இதுவும் இந்த பின்னத்தினுடைய சமவெளி பின்னமாகத்தான் இருக்கும். அதே போன்று ஒரு இலக்கத்தை வந்துட்டு மேலும் கீழும் நாம ஒரே இலக்கத்தால் பிரிக்கும் பொழுதும் வாரது சமவெளி பின்னமாக இருக்கும். இது சமவெளி பின்னங்களோட சம்பந்தப்பட்டது. இந்த விஷயங்கள் நாங்க ஏற்கனவே படிச்சதோட சம்பந்தப்பட்டது. இதனோட சம்பந்தப்பட்ட மீட்டர் பயிற்சிகள் உங்களோட புக்ல இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க. அடுத்த விஷயம் நாம படிச்சது பின்னங்களை கூட்டல். பின்னங்களை கூட்டல்ல பகுதி எண்கள் சமமாக உள்ள பின்னங்கள் கூட்டல். உதாரணமாக 8 மேல் 3 சக 2 கீழ் 8 என்று சொன்னால் பகுதி எண்கள் சமமாக இருந்தால் அதே பகுதி எண்ணை போட்டு மேல உள்ள 2 தொகுதி எண்களையும் கூட்டி எழுதும். அல்லது பகுதி எண்கள் வித்தியாசப்படுமாக இருந்தால் 3 மேல் 1 சக 5 மேல் 2 என்று சொன்னால் அந்த பகுதி எண்கள் ரெண்டுக்கும் போமசி காணப்படும். 3க்கும் 5க்கும் போமசி 15ஆக காணப்படும். எனவே போமசியை கண்டு போமசியில ஒரு பின்னங்களும் எத்தனை முறை அடங்கு என்று பார்த்து அதனுடைய காணுவோம். 15ல 3 5 முறை, 5 1 5ஆக இருக்கும். 15ல 5 2 3 முறை, 2 6ஆக இருக்கும். ஆகவே இதனுடைய விடை 11 15ஆக இருக்கும். எனவே 2 முறைகள் இருக்கு. ஒன்று வந்துட்டு பகுதி எண்கள் சமமாக காணப்படுறது, அதை நேரடியாக செய்வோம். பகுதி எண்கள் வெவ்வேறாக காணப்பட்டால் அதற்கு போமசியல் செய்வோம். அதே மாதிரி கலப்பு பின்னங்கள் கூட்ட சொல்லி வந்தால் கலப்பு பின்னங்கள் கூட்ட சொல்லி வந்தால் ஒன்றுடன் 4 மேல் 3 சக 2டன் 2 மேல் 1 அப்படின்னு சொல்லி 2 கலப்பு எண்கள் கூட்ட வந்தால் நாங்க வந்துட்டு முதல் எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாத்திட்டு அதுக்கு பின்னால கூட்டுவோம். 4 4 4 3 7 7 கீழ் 4 சக 2 4 4 3 5 5 கீழ் 4. ஆகவே ரெண்டுக்கும் பொருள் பார்த்தால் சாரி 5 2 4க்கும் 2க்கும் போமசி இருக்கும்போது 4ஆக இருக்கும் போமசி. 4ல 4 ஒரு முறை, 7 4ல 2 2 முறை, 5 10ஆக இருக்கும். 10 மேலும் 17 கீழ் 4 வரும். இப்ப நாங்க வேற திரும்ப என்ன செய்யணும், வார விடைய முறைமை இல்லா பின்னமா இருக்கிறதுனால அதனை கலப்பு பின்னமாக எழுதுவோம். 4உடன் 4 1. இதை காணுவதற்கு இன்னொரு முறையும் நாங்க பயன்படுத்த முடியும். 2 முழு இலக்கங்களையும் கூட்டுவோம், கூட்டிட்டு 2 பின்னங்களையும் கூட்டுவோம். அப்படி கூட்டி எழுதினாலும் உங்களுக்கு இதனுடைய விடை சரியாக வரும். 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 3ஆக இருக்கும். அதே மாதிரி முக்கால்வாசியையும் அரைவாசியையும் கூட்டும் பொழுது அது 1.25 பங்காக இருக்கும். ஆகவே இப்ப திரும்ப நீங்க இந்த 2 முழு இலக்கங்களையும் கூட்டினால் 4 அதனுடன் இந்த காவாசி சேர்க்கும் போது 4.25ஆக இருக்கும். அல்லது இப்படி ஒரு பின்ன கூட்டல் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் 3உடன் 3 கீழ் 2ஐ கூட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்தால் ஒரு முழு இலக்கமும் ஒரு பின்னமும் கூட்டம் வந்தால் நீங்கள் இதை டிரெக்டாக கூட்டி எழுதலாம். 3உடன் 3 கீழ் 2ன்னு சொல்லி. ஆகவே இப்படியான சில முறைகளை நாங்க கூட்டலுக்காக பாய்ப்போம். இதே முறைகளை தான் நாங்க கழித்தலுக்கும் பாய்ப்போம். 2 பகுதி எண்களும் சமனாக இருந்தால் 8 மேல் 4 சய 2 கீழ் 8 2 பகுதி எண்களும் சமனாக இருந்தால் அதே பகுதி எண்ணை போட்டு 2ஐயும் கழிச்சு எழுதும். அல்லது பகுதி எண்கள் வித்தியாசமாக காணப்பட்டால் அதே போன்று நாங்க கோமசி எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும். 3க்கும் 15 15ல 3 ஒரு முறை, 4 5 5 15ல 5 3 முறை, 2 4 3 1 4க்கும் 5க்கும் போமசி 20ஆக இருக்கும். 20ல 4 5 முறை, 3 15 20ல 5 4 முறை, 4 2 8 15ல 8 போனால் 7 கீழ் 20 சொல்லுவோம். இதுவும் அதனுடைய முறையாக இருக்கும். இதுல நாங்க பின்னங்களை கழிக்கும் பொழுது இது முறைமையில்லா பின்னங்களாக மாற்றித்தான் செய்வோம். கலப்பு பின்னங்கள் கழிக்க சொல்லி வந்தால் அதனை முதல்ல முறைமையில்லா பின்னங்களாக மாற்றி கழிப்போம். பின்னங்களை பெருக்குகின்ற பொழுது பகுதி எண்களும் தொகுதி எண்களும் பகுதி எண்கள் பகுதி எண்களாலேயும் தொகுதி எண்கள் தொகுதி எண்களாலேயும் பெருக்கப்படும். இதை பெருக்கிறதுக்கு முதல்ல சுருக்க முடியுமான்னு பார்ப்போம். தொகுதி எண்களையும் பகுதி எண்களையும் இதனால சுருக்க முடியும். 2ஐயும் 2ஐயும் சுருக்க முடியும். ஆகவே இனி சுருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப நாங்க பெருக்கி எழுதுவோம். 1 கீழ் 6 அப்படின்னு சொல்லி. அல்லது சுருக்க முடியாத ஏதாவது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 5 கீழ் 6 தர 7 கீழ் 9. இப்ப இதுல வந்துட்டு எந்த பகுதி எண்ணையும் எந்த தொகுதி எண்ணாலையும் சுருக்க முடியாது. அந்த நேரங்கள்ல டிரெக்டா நாங்க பெருக்கி எழுதுவோம். 35 54 சொல்லி. இதே மாதிரி கலப்பு எண்கள் பெருக்க வந்தால் அதை முதல்ல வந்துட்டு நாங்க முறைமையில்லா பின்னங்களாக மாத்திட்டு அதன் பின்னால தொகுதி எண்களையும் பகுதி எண்களையும் ஒன்றுக்கொண்டு பெருக்குவோம். பின்னங்களை வகுக்கும் போது வகுப்படும் பின்னம் அதனுடைய நிகர்மாறால் பெருக்கப்படும்.
என்கிறத நாம இதுல கவனிப்போம். 3/5 பிரித்தல் 6/10 வச்சுக்கொள்ளுங்க. இப்படி வர ஒரு கேள்வியை நாங்க முதல்ல இந்த வகுப்படக்கூடிய ஆளை வந்துட்டு நிகர்மாறாக மாற்றுவோம். நிகர்மாறாக மாற்றும் போது இது பெருக்கல் அடையாளமாக மாறும். ஆகவே 3/5 அப்படி இருக்கும். இவரு பிரித்தலா வச்சு எங்களால செய்ய முடியாது. ஆகவே தர அடையாளமாக மாறும். அப்படி மாறுகின்ற பொழுது இந்த பிரிபடக்கூடிய பின்னம் நிகர்மாறாக மாறும். நிகர்மாறுன்னு சொன்னால் தலைகீழாக மாறும். 10/6 சரி. ஆகவே 3ஐயும் 6ஐயும் சுருக்கினால் 2 முறை, 5ஐயும் 10ஐயும் சுருக்கினால் 2 முறை, 2ஐயும் சுருக்கும் போது விடை 1ஆக இருக்கு. இது பின்னங்களை வகுப்பதற்கான முறையாக இருக்கு. இதே மாதிரி எங்களுக்கு பின்னங்களை வகுத்தல்ல வந்துட்டு கலப்பு பின்னங்கள் வந்தாலும் கூட 3 உதாரணமாக 3/2 பிரித்தல் 2/5 இப்படி ஒரு பிரித்தல் வந்து சொன்னால் முதல்ல நாங்க இவங்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுவோம். முறைமையில்லா பின்னங்களாக மாற்றினதுக்கு பின்னால வாரவிடைய நிகர்மாறாக மாற்றி செய்வோம். 3 12 12 2 14/4 பிரித்தல் 16 16 மஞ்சள் 21 21 8. ஆகவே இப்ப நாங்க என்ன செய்வோம், இவரை நிகர்மாறாக மாற்றுவோம். 14/4 தர 8/21 14ஐயும் 21ஐயும் 7ஆல சுருக்க முடியும், 3 முறையாக இருக்கும். 4ஐயும் 8ஐயும் சுருக்க முடியும், இது 2 முறையாக இருக்கும். ஆகவே 2 4 4/3 இருக்கும். 4/3 என்பது ஒரு முறைமையில்லா பின்னம். ஆகவே இவரை கலப்பு பின்னமாக எழுதினால் 1/3 இருக்கும். இது பின்னங்களை வகுப்பதற்கான முறையாக காணப்படுது. இதே மாதிரி அடுத்த விஷயம் இடம்பெறும் பின்னங்களை சுருக்குதல். அதாவது சில கேள்விகள் நமக்கு வந்துட்டு என்கிற வார்த்தை பாவிக்கப்படும். அந்த என்பது கணிதத்தில் தர, அதாவது பெருக்கல் அடையாளத்துக்கு சமமாக இருக்கு. உதாரணமாக 100ன் அரை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வரக்கூடிய இடங்கள்ல நாங்க பெருக்கல் அடையாளங்களை போடுவோம். 100 தர அரையாக இருக்கு. 2ஐயும் 100ஐயும் சுருக்கும் பொழுது 50 என்று வரக்கூடும். அதே மாதிரி இப்படியான ஒரு கேள்வி வருதுன்னு 500 கிலோகிராமின் 3/4 என்று சொல்றாங்க. வரக்கூடிய இடங்கள்ல நாங்க பெருக்கல் அடையாளத்தை போடுவோம். 3/4 4ஐயும் 500ஐயும் சுருக்கினால் 125 125 3 375 கிலோகிராமாக இருக்கு. அதே மாதிரி ரூபாய் 1000இன் 2/10. ஆகவே இதையும் அதே மாதிரி செய்வோம். 1000 வரக்கூடிய இடத்துல பெருக்கல் 2/10 10ஐயும் 1000ஐயும் சுருக்கினால் 100 முறை 102 ரூபாய் 200ஆக இருக்கு. இதே மாதிரி கலப்பு பின்னங்களாக வரக்கூடியதையும் நாங்க முறைமையில்லா பின்னங்களாக மாற்றி செய்வோம். 2/5 1/3 இவ்வாறு வந்தால் இதை வந்துட்டு இரண்டையும் நாங்க முதல்ல முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுவோம். 2 16 16 மஞ்சும் 21/3 21/8 இருக்கும். அதே மாதிரி பெருக்கல் 3 3 3 4/3 இருக்கும். 3ஐயும் 21ஐயும் சுருக்கினால் 7 முறை, 4ஐயும் 8ஐயும் சுருக்கினால் 2 முறை. ஆகவே இது 7/2 கலப்பு பின்னமாக மாற்றினால் 3/2 இருக்கும். இவ்வாறு இந்த கேள்விகளை நாங்க செய்வோம். இடம்பெறும் வரக்கூடிய கேள்விகள். இதுல வந்துட்டு ஒரு கேள்வி தந்திருக்காங்க. அந்த கேள்வியை நாங்க செய்து பார்க்க முடியும். ஒரு காணியின் 3/5 உரித்தான ஒருவர் அதில் 1/3 தனது மகனுக்கு கொடுக்கும் போது கிடைக்கும் காணி பகுதி மொத்த காணியில் என்ன பின்னம்? ஒருவர் தெரிவிக்கக்கூடிய காணி 3/5. அதில் என்கிற வார்த்தையும் என்கிற வார்த்தையும் ஒரே வகையான வார்த்தைகள். அல்லது 5/3 அவர் 1/3 தனது மகளுக்கு கொடுக்கிறார். ஆகவே நாங்க எப்படி மகளுக்கு கொடுத்த காணியின் அளவை காண முடியும்? 5/3 தர 1/3 இருக்கும். 3ஐயும் சுருக்கினால் மகளுக்கு கிடைத்த காணியின் அளவு 5/1 இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நிமலனின் மாத வருமானம் ரூபாய் 40,000 ஆகும். அவர் அப்பணத்தில் 8/1 பயணச் செலவுகளுக்காக பயன்படுத்துகிறார். அப்பணம் எவ்வளவு? அப்பணத்தின் இன்னங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்குது. அப்பணத்தின் என்று சொன்னா எவ்வளவு? 40,000. அதான் அப்பணம். 40,000இன் 8/1 அவர் பயணச் செலவுகளுக்கு பயன்படுத்துறார். ஆகவே பயணச் செலவுகளுக்கானதை காண்றதுக்கு வரக்கூடிய இடத்துல நாங்க தர அடையாளத்தை போடுவோம். 1/8 8ஐயும் 40ஐயும் சுருக்கினால் 5 முறை. ஆகவே ரூபாய் 5,000ஆக இருக்கும் அவருடைய பயணச் செலவு. இது வரக்கூடிய கோவைகளை செய்யறதுக்கான முறையாக காணப்படும்.
இதே மாதிரி இன்னும் சில கேள்விகளும் உங்கள்ட்ட அதுல காணப்படுது. நீங்க அந்த கேள்விகளையும் செய்து பார்க்க முடியும். அதே மாதிரி பொட்மாஸ் கணித செய்கை அப்படின்னு சொன்னால் கணிதத்துல வந்துட்டு நிறைய வகையான தேவைகள் நமக்கு வரலாம். கணிதத்துல வந்து நாம் கணித செய்கைகள் செய்ய போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பிரேக்கெட் இருக்கலாம், பெருக்கல் இருக்கலாம், வகுத்தல் இருக்கலாம். அதையெல்லாம் செய்யறதுக்கான ஒரு சரியான முறைதான் இந்த பொட்மாஸ் கணித செய்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொட்மாஸ்ல இருக்கக்கூடிய பி ஓ டி எம் ஏ எஸ்ங்கிற முறையில வந்துட்டு நாங்க கணித செய்கைகளை செய்வோம். பி என்பது பிரேக்கெட்டை குறிக்கும். அது முதல்ல வந்துட்டு நாங்க பிரேக்கெட் உள்ள கேள்விகளை செய்வோம். ஓ என்பது ஒஃப் குறிக்கும், அதாவது இன் உள்ள கேள்விகளை செய்வோம். அதே மாதிரி டி என்பது டிவிஷனை குறிக்கும். டிவிஷன் என்பது பிரித்தல் கேள்விகளாக இருக்கும். அதே மாதிரி எம் என்பது மல்டிப்ளிகேஷனை குறிக்கும். அது பெருக்கல் கேள்விகளாக இருக்கும். ஏ என்பது அடிஷனை குறிக்கும். அது கூட்டல் கேள்விகளாக இருக்கும். அதே மாதிரி எஸ் என்பது சப்ட்ராக்ஷனை குறிக்கும். அது கழித்தல் கேள்விகளாக இருக்கும். ஆகவே இந்த ஓர்டர்ல தான் நாங்க கேள்விகளை செய்து வரும். முதல்ல பிரேக்கெட் கேள்விகள், அதுக்கு பின்னால இன்னுள்ள கேள்விகள், அதுக்கு பின்னால வகுத்தல் கேள்விகள், பெருக்கல் கேள்விகள், கூட்டல் கேள்விகள், அதே மாதிரி கழித்தல் கேள்விகள். இவங்க ரெண்டு பேருக்கும் இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த பிரித்தலுக்கும் பெருக்கலுக்கும் சம முன்னுரிமை காணப்படும். ஒரு இடத்துல வந்துட்டு நாங்க முதல்ல வந்துட்டு பிரித்தலையும் பெருக்கலையும் செய்வோம். அதுல யாரு முதல்ல இருக்காங்களோ அவங்கள செய்வோம். அதே மாதிரி இந்த கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் அந்த கேள்வியில உள்ள இது எல்லாமே செய்து முடிஞ்சது பின்னால கூட்டலும் கழித்தலும் காணப்படக்குள்ள இடது பக்கமாக இருந்து பார்க்கக்குள்ள யாரு முதல்ல இருக்காவோ அவரை நாங்க முன்னுரிமை கொடுத்து செய்வோம். இதுவும் இதுல உள்ள சில முக்கியமான விஷயங்கள். வகுத்தலும் பெருக்கலும் இருக்கும்போது இடது பக்கமாக இருந்து பார்க்கக்குள்ள எது முதல்ல இருக்கோ அதை செய்வோம். அதே மாதிரி வகுத்தல் பெருக்கல் முடிஞ்சதுக்கு பின்னால கூட்டல் கழித்தல்ல யாரு இடப்பக்கமாக இருந்து பார்க்கக்குள்ள முதலாக இருக்காங்களோ அதை நாங்க முதல்ல செய்வோம். ஓகே, இதுக்கு வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியும். உதாரணமாக ஒன்றின் கீழ் 4 சக, 5 கீழ் 6 சக, 6 தர, ஒன்றின் கீழ் 2 பிரித்தல், 3 கீழ் 2 இன், 4 கீழ் 3 இப்படியான ஒரு கேள்வி இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். பொட்மாஸ் ஆர்டர் படி பிரேக்கெட் எதுவுமே இல்லை. இரண்டாவது இன் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இன் இருக்கு. அப்ப நாங்க முதல்ல இந்த இன்னத்தான் செய்வோம். 3 கீழ் 2 இன் என்று சொன்னால் தர அடையாளம் 4 கீழ் 3. ஆகவே 3 சுருக்கப்படும். 2 4 சுருக்கப்பட்டால் 2 முறை. இப்போது இந்த கேள்வி 1 கீழ் 4 சக, 5 கீழ் 6 தர, 1 கீழ் 2 பிரித்தல் இவ்வளவும் செய்யப்பட்டு இறுதி விடையாக 2 வந்துருக்குது. இப்ப இந்த கேள்வியை பொறுத்தளவுல அடுத்தது கூட்டல், பெருக்கல், வகுத்தல் இருக்கு. பொட்மாஸ் ஆர்டர் படி நாங்க பிரித்தலையும் பெருக்கலையும் செய்ய முடியும். இடப்பக்கமாக இருந்து பார்க்கும்போது பெருக்கல் முதல்ல இருக்கிறதுனால எங்களால பெருக்கலை செய்ய முடியும். அல்லது நீங்க பிரித்தலை செஞ்சுட்டும் பெருக்கலை செய்யலாம். பிரித்தலும் பெருக்கலும் இருக்கும்போது யார் முதல்ல இருக்காரோ அவங்க நாம முதல்ல செய்து கொள்ள முடியும். ஆகவே 1 கீழ் 4, 5 கீழ் 6, 1 கீழ் 2 ரெண்டையும் பெருக்குகின்ற பொழுது சுருக்குவதற்கு எதுவுமே இல்லை. ஆகவே 5 கீழ் 12 பிரித்தல் 2 காணப்படும். இப்ப கூட்டலும் பிரித்தலும் இருக்கின்ற பொழுது பிரித்தல் தான் நம்ம கட்டாயம் செய்யணும். 1 கீழ் 4 சக 5 கீழ் 12 பிரித்தலை பெருக்கலா மாற்றுவோம். ஆகவே இதனுடைய நிகர்மாறு எழுதுவோம். ஒரு முழு இலக்கத்தின் நிகர்மாறு 1 கீழ் அந்த இலக்கம் வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே திரும்ப இதை பெருக்கும் நாம 12 2 24 மேல 5 சக 1 கீழ் 4 இருக்கு. இப்ப நாம இரண்டு கூட்டல்கள் வந்துட்டு 4க்கும் 24க்கும் கோமசி எடுத்தீங்க என்றால் 24 வரும். 24 4 6 முறை 6 1 6 இருக்கு. 24 24 ஒரு முறை O5 5 இருக்கும். 11 கீழ் 24 இதனுடைய விடையாக காணப்படும். இதே மாதிரி இன்னும் சில கேள்விகளை நீங்க செய்து பார்க்க முடியும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 3 கீழ் 4 பிரித்தல் 2 1 கீழ் 2 சக 3 1 கீழ் 4. இந்த கேள்வி செய்யறதுக்கு முதல்ல நாம பிரேக்கெட்ல உள்ள விஷயங்களை செய்து முடிக்கணும். பிரேக்கெட்ல என்ன காணப்படுது? கூட்டல் காணப்படுது. அந்த கூட்டலை செய்யறதுக்கு நாம முதல்ல இவங்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றணும். அல்லது இந்த முழு இலக்கங்கள் ரெண்டையும் கூட்டிட்டு ரெண்டு பின்னங்களையும் கூட்டுறதும் ஈஸியாக இருக்கு. ரெண்டு முழு இலக்கங்களையும் கூட்டினால் 5, 2 அரையும் காலையும் கூட்டுகின்ற பொழுது அது முக்காலாக காணப்படும். ஆகவே 5 4 3 காணப்படும். அல்லது நீங்க இதை முறைமையில்லா பின்னமாக மாற்றி கூட்டிங்க என்று சொன்னாலும் இதே ஆன்சர் தான் வரும். இப்பொழுது 3 3 கீழ் 4 பிரித்தல் 5 3 கீழ் 4 காணப்படுது. இப்ப பிரித்தல் எங்களால செய்ய முடியாது. அதை நம்ம பெருக்கலா நிகர்மாறா மாற்றி தான் செய்யணும். அதுக்கு முன்னால இவங்களை
நாம முறைநிலா பின்னங்களாக மாற்றணும். 3 4 12, 12 3 15, 15 4 பிரித்தல் 5 4 20, 23 4. ஆகவே இப்ப நாம இதை செய்யறதுக்கு நிகர்மாறாக மாற்றுவோம். 15 4 தர 4 23, 4 சுருக்குகின்ற பொழுது 15 23 காணப்படும். இப்படி இந்த கேள்விகளை எங்களால செய்யக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி நிறைய கேள்விகள் உங்களோட புக்ல காணப்படுது. அந்த கேள்விகளையும் நீங்க செய்து பார்க்க முடியும். இதுல உள்ள ஒரு கேள்வியை நான் விளக்கப்படுத்துறேன். உங்களோட புக்ல உள்ள ஒரு கேள்வியை விளக்கப்படுத்துறேன். தந்தை ஒருவர் தன்னிடம் உள்ள காணியில் அரைவாசியை தனது மகனுக்கும். எனவே இப்படியான பந்தி கேள்விகள் வருகின்ற பொழுது, கட்டுரை அமைப்பு வினாக்கள் வருகின்ற பொழுது, முதல்ல அந்த கேள்விகளை நீங்க உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி பிரிச்சு எழுதிக் கொள்ளுங்க. மகனுக்கு கொடுக்கப்பட்ட காணி அரைவாசி என்று சொல்றாங்க. அதே மாதிரி மகளிற்கு கொடுக்கப்பட்ட காணி 1/3 என்று சொல்லப்படும். அதே மாதிரி அடுத்த விஷயம் சொல்றாங்க, இவங்க 2 பேரும் மகனும் மகளும் தன்னுடைய தனக்கு கிடைச்ச காணியில ஒரு பங்கை நன்கொடையாக கொடுக்குறாங்க. அப்ப நன்கொடையாக கொடுக்கப்படுற காணியின் அளவை நாம பார்ப்போம். நன்கொடையாக மகன் தனது பங்கில் 1/5 கொடுக்காரு. மகன் தன்னுடைய பங்குன்னு சொன்ன எவ்வளவு அவரோட பங்கு? 1/2 1/5 கொடுக்காரு நன்கொடையாக. ஆகவே இதை நாம கணிச்சோம்னு சொன்னால் 1/2 இல்லுக்கு பதிலா பெருக்கல் அடையாளம் 1/5. ஆகவே 2 10 மேல் 1 கொடுத்திருக்காரு. இது மகன் கொடுத்தது. அதே மாதிரி மகள் என்ன செய்யறான்னு சொன்னால் அவருடைய பங்குல தனது பங்குல 2/5 கொடுக்காரு. அவருடைய பங்கு எத்தனை? 1/3 இருக்கு. அவர் தன்னுடைய பங்குல 2/5 கொடுக்காரு. ஆகவே இதுவும் 1/3 தர 2/5 சுருக்குறதுக்கு எதுவுமே இல்லை. 2/15 அப்படின்னு சொல்லி வரும். ஆகவே நன்கொடையாக கிடைக்கப்பெற்ற காணி மகன் கொடுத்த 10 1 பங்கு காணியும் மகள் கொடுத்த 15 2 பங்கு காணியும். ஆகவே நாங்க நன்கொடையாக கிடைத்த மொத்த காணியை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? 2 அளவுகளையும் நாம கூட்ட வேண்டும். 1/10 சக மகள் கொடுத்த 2/15. 10க்கும் 15க்கும் நீங்க போமஸ் எடுத்தீங்க என்றால் 30ன்னு சொல்லி வரும். 30ல 10 3 முறை 3 3. 30ம் 15 2 முறை 2 4. ஆகவே 7/30 அளவான காணி 30ல் 7 பங்கு காணி நன்கொடையாக கிடைத்திருக்கிறது. அதுல வந்துட்டு அந்த தொண்டு நிறுவனம் அவங்களுக்கு கிடைச்ச காணியில அரைவாசியில் கட்டடம் ஒன்றை கட்ட தீர்மானித்துள்ளது. ஆகவே இப்ப கட்டடம் அமைந்துள்ள காணியின் அளவு கேட்காங்க. நன்கொடையாக கிடைச்ச காணியில அரைவாசியில கட்டுறாங்க. நன்கொடையாக கிடைச்ச காணியில் அரைவாசியில அவங்க கட்டடம் கட்டுறாங்கன்னு சொன்னால் காணியில் அரைவாசி. ஆகவே நன்கொடையாக கிடைச்ச காணி இப்ப எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 30ல் 7 என்று கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் அரைவாசி. ஆகவே இதையும் நாம கீழ்கேள்வியாக வந்திருக்குது. 7/30 தர 1/2. ஆகவே பெருக்கணும்னு சொன்னால் 60 மேல் 7 இருக்கும். ஆகவே ஆரம்பத்தில் உள்ள மொத்த காணி 60 பங்கு என்றால் அந்த 60 பங்கு காணியில 7 பங்கு காணியில இந்த கட்டடம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி எங்களால கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. இதே மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுடைய புத்தகத்திலையும் காணப்படுது. அதுகளையும் உங்களால செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுலயும் ஒரு கேள்வி இருக்குது. குமுதினி, இந்த கேள்வியை நீங்க பார்க்கலாம். குமுதினி ஒரு பயணத்தில் மொத்த தூரத்தில் 8ல் 1 நடந்து போறாங்க 8ல் 1 பங்கை. அதே மாதிரி புகையிரதத்தில் போறாங்க 3ல் 2 பங்கை. புகையிரதத்தில் போறது 2ல் 3 பங்காக இருக்குது. முதலாவது கேள்வி கேட்காங்க, அவங்க நடந்தும் புகையிரதத்திலும் போற மொத்த தூரம் எவ்வளவு கேட்காங்க. ஆகவே அதை நாம 2ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியும். 1/8ம் 2/3 கூட்டினால் 24 போமசியாக இருக்கும். 3க்கும் 8க்கும் 24 8 3 முறை 3 3. 24 3 8 முறை 8 2 16. ஆகவே 19/24 பங்கு அவங்க நடந்தும் புகையிரத்திலும் போய்ப்பாங்க. பேருந்தில் மெஞ்சிய தூரத்தை போறாங்கன்னு சொன்னால் 24ல 19 பங்கு 2க்கும் போனால் எஞ்சியுள்ளது 24ல் 5 பங்காக இருக்கும். இதுதான் அவங்க பேருந்தில் சென்ற தூரமாக இருக்கு. ஆகவே இவ்வாறான கேள்விகளை நீங்க செய்து பாருங்க. எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதுக்கான தெளிவுகளை நான் தருவேன். ஓகே, அடுத்த பாடத்தினுடைய டியூட்டோரியல்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.